சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அப்பா மனோஜும் அம்மாவும் எங்கேப்பா போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு தான் தெரியும்ல, இங்கே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோகிணியால் என்ன பிரச்சனை வருமோன்னு மனோஜ் வேறு ரொம்பவே பதட்டமாக இருந்தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜும் விஜயாவும் வீட்டுக்கு வராங்க. விஜயா வீட்டுக்கு வந்த உடனே மீனா அங்கே கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்காக கிளம்புறாங்க. இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க மீனா. ஆனால் விஜயா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, ஆமாம் இங்கே கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, வந்த உடனே கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே முத்து, அம்மா நாங்கள் தானே அந்த மேடம் கிட்ட பேசி மனோஜுக்கு உதவி செய்கிறதா பேசியிருக்கோம். அவங்களும் மனோஜ்காக கண்டிப்பாக உண்மையை பேசுவாங்க. அம்மா இப்போ என்னம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மனோஜ் முத்து என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த ரோகிணி கிருஷ்ண வேற கூப்பிட்டு வந்துட்டு என்னெல்லாம் பேசினா தெரியுமா அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், எல்லாத்தையும் மறந்துட்டியா? அங்கே என்ன நடந்துச்சுன்ற உண்மை இவங்களுக்கு தெரியவே கூடாது. அப்படிலாம் தெரிஞ்சா நிச்சயத்தை நல்லபடியாக நடக்க விட மாட்டாங்க. நீ பொறுமையாரு, என்ன பேசணுமோ நான் பார்த்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பக்கம் தானே உண்மை இருக்குது, சீக்கிரமாகவே மனோஜ்க்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ் பேசும்போது எதுக்கு பேச வேண்டான்னு சொல்கிற, இந்த உண்மையை தானே மனோஜும் சொல்ல வரான், அப்புறம் என்ன விஜயா ஒன்றுமே புரியல. மீனா கேள்வி கேட்டால் கோவப்படுற, முத்து கேள்வி கேட்டால் கோவப்படுற, நீ உண்மையை தானே பேசுகிற விஜயா அப்படின்னு சொல்லும்போது, நான் உண்மையை மட்டும்தாங்க சொல்கிறேன், நீங்கள் ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நான் ரெஸ்ட் எடுக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை காஃபி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க மீனா. மீனா உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் இப்போ என்னத்தை செஞ்சுட்டேன் கேள்வி கேட்குறீங்க, நீங்களும் மனோஜும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. இங்கே கண்டிப்பாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு விஜயாத்தை சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் ஏன் மனோஜ் ரொம்ப பதட்டமாக இருக்காரு, விஜயாத்தை சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்பவே முடியலையே அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. உடனே முத்து, என்ன மீனா என்ன ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வந்தார், ஆனால் விஜயாத்தை உடனே நீ ரெஸ்ட் எடு மனோஜ் நானே பேசிக்கிறேன்னு மனோஜை பேச விடாமல் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, விஜயாத்தை சொல்கிறது எல்லாமே உண்மை தானே, மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சிரும்ல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிரும் மீனா, ஏன்னா ரோகிணி தானே நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லியிருக்காங்க, அதனால் ரோகிணிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லையே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் பக்கம்தான் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். அந்த நம்பிக்கையில் தானே இங்கே சீக்கிரமாக மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு இங்கே அம்மா நினைக்கிறாங்க அப்படின்னு இங்கே மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு முத்து. ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் விஜயாத்தையும் மனோஜும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க, அதனால தான் விஜயாத்தை சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நான் யோசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எதுக்காக உண்மையை சொல்லாமல் இருக்கணும், அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மைதான், அதனால தான் பொண்ணு வீட்டில் உள்ளவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, நிச்சயம் ஏற்பாடெல்லாம் வேறு நடந்துட்டுருக்கு, அதனால் சீக்கிரமாகவே மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும்னு அம்மா சொல்லிட்டாங்கல்ல, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போது முத்துக்கு ஃபோன் வருது. சரி மீனா, சவாரிக்கு ஃபோன் வருது, நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் மீனா யோசிக்கிறாங்க, எனக்கு என்னவோ விஜயாத்தை மேலே சந்தேகமாக இருக்குது, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு வீட்டில் எல்லாரும் நம்பலாம், ஆனால் விஜயாத்தை ரொம்ப பதட்டமாக இருக்கிறத பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன செய்கிறது அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே விஜயா என்ன மீனா ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தான் பூக்கடையில் நிறைய வேலை இருக்குமே, நீ எதுக்கு எனக்காக இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்தை இப்படி பேசுகிறீங்க, என்ன இருந்தாலும் எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சாலும் நான் இந்த வீட்டு மருமக தானே அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோ அக்கறை இருந்தால் இங்கே மனோஜுக்கு நிச்சய ஏற்பாடெல்லாம் செய்கிறோமே, இங்கே வீடெல்லாம் சுத்தம் செய்யணும், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கணும்னு நீ நினைக்கிறமா வேண்டாமா, நீ என்ன இப்படியே யோசனை பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி நீ பூக்கடைக்கெலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் இப்படி தான் பேசுவீங்கன்னு நான் ஏற்கனவே பூக்கடையில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், அதனால் மறுபடியும் பூக்கடைக்கு போக போகிறதில்ல, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணு வீட்டிலேருந்து எல்லோரும் வருவாங்க, அதனால் என்னென்ன வாங்கணும்னு சொல்கிறேன், நீயும் முத்துவும் தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடுங்க, இனியாவது பொறுப்பாக
இந்த வீட்டு மருமகளா நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை நாள் அப்படி தானே வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் தான் நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க மீனா. அதானே, நான் கேள்வி கேட்டால் எதிர்த்து பேசுவேன், நான் என்ன பேசினாலும் வர வர எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தராமல் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன், அப்படி தானே மீனா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைத்த நீங்கள் சொல்கிற வேலையை செய்யணும் அவ்வளவு தானே அப்படின்னு மீனா பேசும்போது, அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நானும் கவனித்தேன். மனோஜ் ஏதோ உண்மையை சொல்ல வந்தார், ஆனால் நானே பேசிக்கிறேன்னு மனோஜை நீங்கள் அங்கேருந்து அனுப்பிட்டீங்க. ஆனால் உண்மையாகவே மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடச்சிரும்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன நானும் மனோஜும் என்ன பேசுகிறோம் அப்படின்னு வேற கவனிக்க ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? என் பையன் மனோஜ் கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன், நீ எப்படி என்கிட்ட கேள்வி கேட்கலாம்? மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சி தான் மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். கோர்ட்டில் என்ன நடந்ததுன்ற உண்மையை நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன்ல, சீக்கிரமாக மனோஜுக்கு வந்து டிவோர்ஸ் கிடச்சிரும், அவ்வளவுதான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ வந்து நான் பொய் சொல்கிறதா நினைக்கிறியா? நான் எதுக்காக பொய் சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மீனா. மீனா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யணும். ஸ்வேதா ஏற்கனவே ஃபோன் பண்ணியிருக்காங்க மனோஜுக்கு வந்து இந்த வரன் கிடச்சதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் நீ வந்து இப்படிலாம் யோசிக்கிறல, மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடச்சிரும், அதனால தான் நிச்சய ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரியே நீயும் இங்கே முத்துவும் நிச்சயத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. தன்னுடைய ரூமுக்கு வந்த விஜயா யோசிக்கிறாங்க, இந்த மீனா புத்திசாலித்தனமாக யோசிக்கிறா. நான் மனோஜ்கிட்ட என்ன பேசுனேன்னு கேட்டுட்டு இருந்துட்டு இப்போ என்கிட்டயே கேள்வி கேட்குறா. அப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மீனா நம்பவே இல்லை. அதனால தானே மீனா இவ்வளோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. இனி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே கோர்ட்டில் நடந்த உண்மையை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடவே கூடாது. நிச்சயம் நல்லபடியாக நடக்கணும். அதுக்கப்புறமா மனோஜுக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். இதில் மீனா வேற தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா வந்து மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. மனோஜ் ரொம்ப பதட்டமாக இருக்காரு. என்னம்மா, நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அம்மா எப்படிம்மா ரோகிணிக்கு மாதம் மாதம் இவ்வளோ பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நீ எதுக்காக அந்த ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும்? அது மட்டும் இல்லை, நம்ம பக்கம் உண்மை இருக்குது, ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. இந்த உண்மையை புரிஞ்சுக்காம அவங்க பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கு மனோஜ் இவ்வளோ யோசிக்கிற? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நீ வெளியூருக்கு போயிடுவ. அப்புறம் ரோகிணி நினச்சாலும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது. ரோகிணிக்கு நீ பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரோகிணி வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் நீ சம்பாதிக்கிற பணம் ரோகிணிக்கு வரணும்னு நினைக்கிறால, அப்படிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன் மனோஜ், கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா மாதம் மாதம் சரியாக ரோகிணிக்கு நான் பணம் கொடுக்கலனா எனக்கு தாம்மா பிரச்சனை வரும், அவங்க தான் சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறத மட்டும் நீ செய். இப்போ கடையில் இருக்க வேலையை நல்லபடியாக பார்த்துக்க, நீ நல்லா சம்பாதிக்கணும். பொண்ணு வீட்டிலேருந்து வருவாங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டோன்னா நீ வெளியூரில் போய் உன்னுடைய மாமனார் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கலாம். அப்புறம் எதுக்கு இந்த கடையை நீ பார்த்துக்கணும்? மீனாவும் முத்துவும் இந்த கடையை பார்த்துக்கிட்டோம். நீ இந்த வீட்டில் இருந்தால் தானே ரோகிணி வந்து கேள்வி கேட்பா. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் மனோஜ், நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அப்போ எந்த பிரச்சனையும் ரோகிணியால் வராதுல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் மனோஜ்னு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. ஸ்ருதியும் ரவியும் இங்கே மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேசுறதுக்காக வராங்க. இங்கே மீனாவோட பூக்கடைக்கு வந்த ஸ்ருதியும் ரவியும், மீனா நீங்கள் மட்டும் உதவி செய்யலைனா எங்களால் இங்கே வெளியூருக்கு போயிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற வேலையை நாங்களே பார்த்துக்குறோன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஆமாம் மீனா, நீத்து வேற வந்ததா சொன்னீங்க, நீத்துவால் வேறு பிரச்சனை வராதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க, நீத்து வந்ததுக்கப்புறமா தேவையில்லாமல் பேசினாங்க. மீனா ரொம்ப கோவமா நீத்துவை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. இதுக்கு மேலே நீத்துவால் எந்த பிரச்சனையும் வராது. ரவி எப்பயும் போல சந்தோஷமாக நீ உன்னுடைய வேலையை பார்க்கணும். நீத்து என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீத்து எப்படியாவது ரவி மனசை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இங்கே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் இடையில ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. அதனால் அவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க நீத்து. ஆனால் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீத்துவால் எந்த பிரச்சனையும் செய்யவே முடியாது. ஏன்னா பலகுரல் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது.
நீங்கள் சொன்ன மாதிரியே ரவிக்கிட்ட நான் பேசினேன். அப்புறம் ரவியை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரவி என்னை விட்டு கொடுக்காம நான் வந்து நம்ம வீட்டுக்கு வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ வந்து யோசிக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் ரவி மேலே ரொம்ப கோவமாக இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு எந்த கோவமும் இல்லை. மறுபடியும் மீனா நம்ம வீட்டுக்கு நானும் மருமகளாக வரப்போகிறேன். என்ன ரவி அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே, பலகுரல் இப்போ தான் ரவியை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. இனி நீத்துவால் எந்த பிரச்சனை வந்தாலும் பலகுரல் நீங்களே பார்த்துப்பீங்கள்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஆமாம் முத்து அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொன்னதை கேட்டு மீனாவும் முத்துவும் சந்தோஷப்படுறாங்க. ரவி சொல்கிறாங்க, இங்கே மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க, மீனா நீங்கள் யோசனை சொன்னதால தான் நானும் ஸ்ருதியும் இங்கே வந்து வெளியூர் போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் எங்களை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். ஸ்ருதி என்கிட்ட பேசினதுக்கப்புறமா தான் ஸ்ருதி என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காங்கன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நீத்துவுக்காக ஸ்ருதியை என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது. அதனால் நான் ரொம்ப தெளிவாக யோசித்து ஸ்ருதி வந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஸ்ருதிக்கிட்ட பேசினேன், மன்னிப்பு கேட்டேன். இனி நீத்துவால் பிரச்சனை வந்தால் நானே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன் ஸ்ருதி அப்படின்னு நம்பிக்கையாக பேசியிருக்கேன். அதான் ஸ்ருதி மனசு மாறிட்டாங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும், நீங்கள் வந்து பேசினாலே இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீத்து வந்து பிரச்சனை செய்யணும்னு நினச்சப்ப நானும் பலார்னு வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்பிட்டேன். இனி நீத்து வந்து பேசினாலும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா செஞ்ச உதவியால் தான் ஸ்ருதி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு ரவி. முத்துக்கிட்டேயும் மீனா கிட்டேயும் நன்றி சொல்கிறாரு ரவி. உடனே முத்து வந்து மீனா கிட்ட வந்து பேசும்போது, பரவாயில்ல மீனா, நம்ம வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் நீ ரொம்ப அக்கறையாக இருக்க. அதனால தான் ரவியும் ஸ்ருதியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு யோசனை சொல்லியிருக்க. இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய வந்த நீத்துவுக்கு சரியான பதில் கொடுத்துருக்க. எனக்கு உன்னை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நீ எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ உதவி செய்கிற, ஆனால் என்ன என் அம்மா தான் உன்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முத்து பேசும்போது, விஜயாத்தை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜுக்கு நிச்சய ஏற்பாடெல்லாம் செய்கிறதுனால நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு விஜயாத்தை சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்க வேலையை பார்த்தா போதும், உனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு பூக்கடையில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, என்னெல்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு முத்து வந்து பேசும்போது, இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனாவும் முத்துவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணியோட அம்மா ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. கல்யாணி, எங்கே போயிட்டு வர? கிறிஷை வேற கூப்பிட்டு போனேன் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அம்மா கிறிஷை கூப்பிட்டு போனதால தான் நான் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அம்மா நான் கோர்ட்டுக்கு தாம்மா போனேன்னு சொல்லும்போது, எதுக்கு கிறிஷை கூப்பிட்டு போனேன்னு கேட்குறாங்க. அம்மா நான் தான் சொல்கிறேன்ல, கிறிஷ் எனக்காக வந்ததால தான் இப்போ எனக்கு மனோஜ் வந்து மாதம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ஏற்கனவே விஜயாவும் மனோஜும் உன் மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்க. கண்டிப்பாக உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணியோட அம்மா. ஆமாம்மா, கிருஷிக்காகவும் எனக்காகவும் இங்கே மனோஜ் கண்டிப்பாக பணம் கொடுக்கணும். அப்படி மனோஜ் மாதம் சரியாக பணம் கொடுக்கலனா மனோஜுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். எனக்கு எல்லாரும் உதவி செய்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நம்புகிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இனி வராதுமா. சீக்கிரமாகவே விஜயத்தை வீட்டுக்கு நான் மருமகளாக போக தான் போகிறேன். கிருஷையும் என்னையும் ஏற்றுக்கிட்டு மனோஜ் வந்து என்னை நல்லா பார்த்துக்க தான் செய்யணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா, என் பையனையும் பார்த்துக்க முடியாமல் உங்களையும் பார்த்துக்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனால் விஜயா பேச்சை கேட்டுட்டு மனோஜ் இப்படிலாம் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பற்றி யோசிக்கலை, என் பையன் கிருஷை பற்றியும் யோசிக்கலை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம்னு மனோஜ் நினைக்கிறாருல்ல, அப்புறம் எப்படிம்மா நான் பொறுமையாக இருக்க முடியும்னு ரோகிணி கேள்வி கேட்கும்போது உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க. கல்யாணி, நீயும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தானே யோசிக்கிற. அதனால தானே இங்கே விஜயா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் போய் சொன்னேன், உன்னை பற்றின உண்மையை சொல்லாமல் இருந்த. இப்போ அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்கன்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, போதுமா, எப்போ பார்த்தாலும் மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, மீனா முத்துவால் எனக்கு மட்டும் பிரச்சனை வரலம்மா, அங்கே சிந்தாமணிக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. சிந்தாமணிக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நானும் சிந்தாமணிக்கு நிறையவே உதவி செஞ்சேன். ஆனால் சிந்தாமணிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஆனால் மீனாவுக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு வீட்டில் எல்லாரும் மீனாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. மீனாவும் முத்துவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. ஆனால் என் நிலமையை பார்த்தீங்களா, என்றைக்கும் மீனாவும் முத்துவும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டில் மீனாவும் முத்துவும் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு அவங்க உதவி செய்யவும் மாட்டாங்க. இனி மீனா முத்துவை பற்றி என்கிட்ட பேச வேண்டாம். சிந்தாமணி இப்போ மீனா முத்து மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால மீனாவுக்கு சீக்கிரமாக பிரச்சனை செய்வாங்க.
அதுக்கப்புறம் மீனா எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தான் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி சந்தோஷமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே கிறிஷ் வந்து, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரியே அங்கே வந்து அண்ணாமலை தாத்தா வீட்டுக்கு போகணும்னு யோசிக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து மீனா அத்தைக்கும் முத்து மாமாவுக்கும் பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க. அம்மா எப்பயுமே மீனா அத்தையும் முத்து மாமாவும் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஷ் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நீ பேசவும் கூடாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, பாத்தியா கிறிஷ்க்கு மீனா மேலேயும் முத்து மேலேயும் அவ்வளோ அக்கறை இருக்குது. நீ தான் மீனா முத்துவை புரிஞ்சுக்காம சிந்தாமணி பிரச்சனை செய்ய போகிறாங்கன்னு சந்தோஷப்படுற. ஆனால் இந்த உண்மையை மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நீ ஏற்கனவே சொல்லியிருந்தா உனக்காக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட தான் பொய் சொல்லி ஏமாத்திருக்கல்ல, அதான் வந்து கோவப்படுறாங்க. இன்னும் நீ மீனாவையும் முத்துவையும் புரிஞ்சுக்காம அவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் சந்தோஷப்படுறல்ல, நீ திருந்தவே மாட்ட. எப்படியோ மனோஜ் கிட்ட பணம் வாங்கணும்னு இப்படிலாம் யோசிச்சு உன் பக்கம் உண்மை இருக்குன்னு பேசியிருக்கல்ல, அதனால தானே இப்படிலாம் வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா மனோஜுக்கு வேற வழியே இல்லை. எனக்கு மாதம் மாதம் பணம் கொடுத்து தான் ஆகணும். அப்படியே பணம் கொடுக்கலனாலும் விஜயாத்த வீட்டில் போயிட்டு நான் மனோஜ் கிட்ட பணம் கேட்பேன். தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறதா சொன்னால் விஜயாத்தைக்கும் மனோஜுக்கும் தான் சரியான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணியோட அம்மா. ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சீக்கிரமாகவே இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் சிந்தாமணியால் நிறைய பிரச்சனை வரதான் போகுது. அப்போ என்ன செய்ய போகிறாங்க நானும் பார்க்க தானே போகிறேன். அதே மாதிரி மனோஜ் வந்து உண்மையை தான் சொல்கிறாரு. ஆனால் என் பக்கம்தான் உண்மை இருக்குன்னு எல்லார்கிட்டேயும் பேசி புரிய வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க நான் விடவே மாட்டேன். மனோஜ் உன்னுடைய வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறது நான் தான். விஜயாத்தை என்ன தான் பேசினாலும் என் மேலே ரொம்ப கோபமாக இருந்தாலும் என்னை அவங்க மருமகளாக ஏற்றுக்கிட்டே ஆகணும். வேறு வழியே இல்லை. இப்போ மனோஜ் உங்ககிட்ட எப்படியாவது பணம் வாங்கணும்னு தானே யோசித்தேன். இப்போ மாதம் மாதம் நீ எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ நீ என்ன செய்ய போகிற மனோஜ்? எந்த வருமானமும் இல்லைன்னு நீ சொன்னாலும் எனக்கு நீ பணம் கொடுத்தே ஆகணும். உன்னுடைய இந்த பிஸ்னஸ் நீ ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே நான் தான். இந்த கடைக்கு நீ ஓனராக இருக்கனா அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். உனக்காக நான் எவ்வளவோ கடன் வாங்கி கொடுத்துருக்கேன், எவ்வளவோ பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் என்னை பற்றி யோசிக்காம மனோஜ் விஜயா பேச்சை கேட்டு எனக்கு எப்படியாவது டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் மனோஜும் விஜயாவும் என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. சீக்கிரமாகவே மறுபடியும் விஜயா வீட்டுக்கு நான் தான் மருமகளாக வரப்போகிறேன்னு விஜயாவுக்கும் தெரியல, மனோஜுக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. விஜயா வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. நான் தான் பொய் சொல்கிறேன்னு எல்லார்கிட்டேயும் சொன்னாங்க. ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு என்ன தானே எல்லாரும் நம்புகிறாங்க. அதனால தானே மனோஜ் எனக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை கிட்ட பேசும்போது, அப்பா மனோஜுக்காக அம்மா சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். மனோஜுக்கு வேற இங்கே நிச்சய ஏற்பாடெல்லாம் செய்யணும்ல. நானும் மீனாவும் பொறுப்பாக இந்த வேலையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்த ரவி வந்து முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே வந்து மனோஜுக்காக நகையும் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நிச்சய ஏற்பாடெல்லாம் செய்யும்போது நகையை பற்றி இங்கே விஜயாத்துக்கிட்ட கேட்டேன். என் மருமகளுக்கு நானே நகையெல்லாம் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என் மருமகளுக்கு நானே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் நானே நகையெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, என்ன விஜயா நீ உண்மையை தான் சொல்கிறியா? என்கிட்ட இதெல்லாம் நீ பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க உண்மையாகவே மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அதனால தான் நீங்கள் வேணும்னா அந்த நகையெல்லாம் பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ரொம்ப வந்து பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வராங்க, நிறைய வசதி இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நகையெல்லாம் எடுத்து கொடுத்தா தானே நம்மளையும் கொஞ்சம் வந்து பெரிய பணக்காரங்க நினைப்பாங்க. அதனால தாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா எதுக்கு இவ்வளோ செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மனோஜ் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், மனோஜுக்காக நம்ம இதெல்லாம் செய்யலைனா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இதெல்லாம் வாங்க நிறைய செலவாயிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பணம் வாங்கியிருக்கேன், உங்ககிட்ட நான் பணம் கேட்கவே இல்லையே. மனோஜ் ரொம்ப பாவம், என்ன செய்யன்னு தெரியாமல் கடையில் எவ்வளோ வேலையை பார்த்துட்ருக்கான். இந்த பணத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து நான் தானங்க செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அதெல்லாம் சரிதான், மீனாவும் இந்த வீட்டு மருமக தான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து.
ஆனால் மீனா கிட்ட பணமும் இல்லை, வசதியும் இல்லை. அதான் மீனாவுக்காக நான் எதுவுமே செய்யலை. ஆனால் இப்போ மனோஜுக்கு பார்த்துருக்கவங்க வந்து எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்களுக்கு இதெல்லாம் நான் செஞ்சால் தானே நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து விஜயா. ஆமாம்மா, மீனாவுக்கு இந்த நகையெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கவே வேண்டாம். ஆனால் மீனாவை புரிஞ்சுக்கிட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மீனாவை என்னைக்கும் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன். இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா வந்து நிறையா வந்து சொத்து இருக்கணும், பணம் இருக்கணும். மீனாவுக்கு தான் எந்த வசதியும் இல்லையே, அப்புறம் எதுக்காக மீனாவை மருமகளாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இப்படி தான் ரோகிணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தீங்க. ரோகிணி அப்புறம் எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாற்றிட்டாங்க. பணம் தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போய் தான் நிற்கணும். தேவையில்லாமல் பேசாதீங்கம்மா. மீனா எவ்வளோ பொறுப்பாக நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. ஏம்மா மீனாவை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு முத்து ரொம்ப கோவமாக கேள்வி கேட்க, உடனே ரவி சொல்கிறாரு, முத்து நீ எதுக்கு அம்மா கிட்ட தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? நீ பேசினா மட்டும் அவங்க உன்னை புரிஞ்சுக்க போகிறாங்களா? இல்லையே. அதனால் நீ பொறுமையாக இரு. மீனா அண்ணியோட அருமை பெருமை என்னன்னு இங்கே மனோஜுக்கும் புரியாது, நம்ம அம்மாவுக்கும் புரியாது அப்படின்னு சொல்கிறாரு ரவி. நீ சரியாக சொல்கிற ரவி, ஆனால் சீக்கிரமாக எங்களை பற்றி அம்மா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அங்கே விஜயா வந்து எல்லார்கிட்டேயும் அந்த நகையெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. பரவாயில்லையே, விஜயா வந்து நீங்கள் பொண்ணு வீட்டில் உள்ளவங்க வந்து கேட்குறதுக்கு முன்னாடியே இவ்வளோ செலவு செஞ்சு ஆடம்பரமாக இப்படியெல்லாம் தேவையான ஒவ்வொன்றையும் இவ்வளோ நல்லா வாங்கியிருக்காங்க அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் யோசிக்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பரவாயில்ல விஜயாத்தை எனக்காக எதுவுமே செய்யலை, ஆனால் இப்போ மனோஜுக்காக மட்டும் ஒவ்வொன்றையும் ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து செய்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா என் பையன் மனோஜ் எப்பயும் என் பேச்சை தான் கேட்பான். மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன். இப்போ நல்ல வரன் கிடச்சிருக்குன்னு நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பேசுகிறாங்க விஜயா. அடுத்த நாள் இங்கே ஸ்வேதா வீட்டுக்கு வராங்க. என்ன பெரியம்மா, எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஸ்வேதா, நீ செஞ்ச உதவியால் தான் மனோஜ் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். நீ மட்டும் உன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்குமா என்ன? என்ன நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ உன்னால் மனோஜுக்கு இவ்வளோ நல்லது நடந்திருக்கு. நீ உன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி மனோஜோட வாழ்க்கைக்கு பெரிய உதவி செஞ்சுருக்க. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற. ஒன்றால் தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். மனோஜுக்கு இப்படி ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் எந்த ஒரு வரனும் நல்லபடியாக அமையவே இல்லை. ஆனால் நீ வந்து உன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய வரன் கிடச்சிருக்கு. பொண்ணு வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக மனோஜை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்ககிட்ட அவ்வளோ நல்லா பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், பொண்ணு வீட்டிலேருந்து எப்போ வராங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் ஃபோன் பண்ணேன், அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க பெரியம்மா. இங்கே மனோஜ் அண்ணனுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. என்ன ரோகிணி தான் வந்து பொய் சொல்லி ஏமாற்றிட்டாங்க. ஆனால் ரோகிணிக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சிரும்ல பெரியம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்வேதா. அதெல்லாம் கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிரும். ரோகிணி என்ன சாதாரண வேலையாக செஞ்சுருக்கா? எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கா, பொய் சொல்லியிருக்கா. ஏற்கனவே கல்யாணமான உண்மையை சொல்லாமல் எங்கள் எல்லாரையும் தலகுனியை வச்சுட்டா. இப்போ மனோஜோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்கா. அதனால் சீக்கிரமாகவே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடச்சிரும். இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் உடனே நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஸ்வேதா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல பெரியம்மா, என் ஃப்ரெண்டு வீட்லேயும் அப்படி தான் பேசினாங்க. நிச்சயத்தெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வெளியூரில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. இங்கே மனோஜ் அண்ணன் அவங்க வீட்டில் இருந்து அவங்க பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாலும் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மனோஜ் அண்ணன் இந்த கடையில் வந்து ஓனராக வேற இருக்காருல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு என்ன, மனோஜ் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு நானும் நினைக்கிறேன். மாமனாரோட பிஸ்னஸை எடுத்து மனோஜ் செஞ்சால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா, என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லும்போது, இருக்கட்டுங்க, மனோஜ் அவங்க வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை இல்லைங்க. அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குது. மனோஜ் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு பணம் தான் முக்கியம்னு பேசுகிற அப்படி தானே? அதனால தானே மனோஜை பற்றி யோசிக்காமல் இங்கே இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லும்போது, இல்லைங்க, மனோஜுக்குன்னு எப்படியும் பெரிய பிஸ்னஸ்லாம் கிடைக்கும்போது அங்கே மாமனார் வீட்டுக்கே மனோஜ் போகட்டும் தானே நான் சொல்ல முடியும். இந்த முத்து மாதிரியே மனோஜ் என்ன வந்து இங்கேயே தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? முத்து சாதாரண கார் டிரைவருங்க. இங்கே மீனாவால் தான் நல்லா சம்பாதிக்க முடியுது. இங்கே மீனாவுக்கு உதவி செய்கிறேன்னு மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான் முத்து. ஆனால் மனோஜ் அப்படி இல்லை, நிறைய படிச்சிருக்கான், பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறான். அதனால் மனோஜுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படி தானே ஸ்வேதா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மனோஜ் அண்ணனை ரொம்ப பாராட்டி பேசுகிறதுலாம் சரிதான். ஆனால் எதுக்கு முத்தண்ணனை வந்து இவ்வளோ ஏளனமாக பேசுகிறீங்க? நான் உங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக இப்படிலாம் பேசுகிறதா என்ன அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்த ஸ்வேதா ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா முத்துவுக்கும் மீனாவுக்கும். எப்பயுமே ஸ்வேதா எங்களுக்கு தான் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் விஜயா வந்து யோசிக்கிறாங்க, நம்ம வந்து இங்கே வந்து நகை வாங்கி வச்சுருக்கோம். அந்த நகையை நாம் எடுத்து வச்சிட வேண்டியதான்.
மீனா தான் இந்த நகையை எடுத்தாங்கன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லணும். பிரச்சனை செய்யணும். மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்வேன். அதுக்கப்புறம் என்ன, பொண்ணு வீட்டில் பேசி நிச்சயத்தை நல்லபடியாக நடத்தணும். மீனா இந்த வீட்டில் இருந்தால் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது. இப்போ இந்த ஸ்வேதா வேற மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, ஏதாவது செய்யணுமே. முதல்ல நான் வாங்கின நகையை எங்கேயாவது எடுத்து தனியாக வைக்கணும். இந்த நகையை யார் எடுத்தாங்கன்னு தெரியலன்னு எல்லா இடத்துலையும் நகையை காணும்னு தேடுவாங்க. ஆனால் அந்த நகை கிடைக்க போகிறதே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு மீனா மேலே தான் சந்தேகமாக இருக்குது. எப்பயுமே மீனா தான் இப்படி ஒரு வேலையை செய்வான்னு மீனா கிட்ட கேள்வி கேட்பேன். உடனே முத்துவும் ரொம்ப கோவப்படுவான். அப்புறம் என்ன, மீனா இந்த வீட்டில் இருக்கவே வேண்டான்னு நானும் தெளிவாக என்னுடைய முடிவை சொல்வேன். முத்துவும் மீனாவும் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்க கிட்ட முத்துவை பற்றியும் மீனாவை பற்றியும் நான் பேசவே வேண்டாம்ல. ஏன்னா ரவியும் ஸ்ருதியும் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரவி வேலை பார்த்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட் என் பையன் ரவியோட ரெஸ்டாரண்ட் தானே, ரவிக்காக தானே ஸ்ருதி வந்து இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி மனோஜும் நிறைய படிச்சிருக்கான், பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். முத்துவும் மீனாவும் தான் இங்கே வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. முத்து சாதாரண கார் டிரைவராக இருக்கான். இங்கே பொண்ணு வீட்டில் தேவையில்லாமல் பேசுகிறேன்னு பிரச்சனை செஞ்சிடக்கூடாது. அதனால தான் இப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு விஜயா வந்து நினைக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் விஜயா வந்து அவங்க வாங்கி வச்ச நகையை எடுத்து தனியாக வைக்கிறாங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக. அந்த சமயம் அங்கே மனோஜ் வராரு. மனோஜ் கிட்ட எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பெரியம்மா பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வேதா. அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் மனோஜ், நகையெல்லாம் வாங்கி வச்சோம்ல, அந்த நகை எங்கே அப்படின்னு கேட்கும்போது நான் எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக போகும்போது அந்த நகை இல்லைன்னு தெரிஞ்சுட்டு, அம்மா நீங்கள் தானம்மா நகை இங்கே வச்சிங்க, நகை இல்லை எங்கம்மா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். மனோஜ், என்ன என்கிட்ட கேள்வி கேட்குற? பொண்ணு வீட்டிலேருந்து வேற எல்லாரும் வந்துட்டாங்களா, இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குற? நகையெல்லாம் அங்கே தான் இருக்கும், எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயாவுக்கு ஏற்கனவே தெரியும் அவங்க தான் திட்டம் போட்டு இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சுருப்பாங்க. விஜயா சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாரும் விஜயாவை தான் நம்பணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி விஜயா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அங்கே ஸ்ருதி ரவி எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. முத்து மீனான்னு நகையை தேட ஆரம்பிப்பாங்க. இங்கே பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க, இப்போ நகையை வேற காணோன்னு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்கான். எப்படி இந்த நகையை கண்டுபிடிக்கிறது? மனோஜ் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கலாம்லன்னு சொல்லும்போது, அம்மா அந்த நகையை நான் பார்த்தேன், அப்புறம் நீங்கள் தானம்மா நகையை வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, நகை இங்கே நம்ம ரூமில் தான் இருந்தது, இல்லைனா இந்த வீட்டில் இருக்க யாரோ தான் நகையை வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து மீனாவை பார்க்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, என்னம்மா என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நகையை யாரோ எடுத்திருக்காங்கல்ல, யாருன்ற உண்மை நமக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. விஜயா என்னாச்சு அப்படின்னு அங்கே வந்தவங்க கேள்வி கேட்கும்போது சம்மந்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அங்கே வந்த எல்லாரும் இங்கே விஜயா கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாலும் இங்கே அண்ணாமலை ரொம்ப பதட்டமாக இருக்காரு, மனோஜும் பதட்டமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே, உங்கள் முகத்துலலாம் சந்தோஷமே இல்லையே, என்ன நாங்கள் இங்கே வந்தது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்கும்போது, என்ன சம்மந்தி இப்படி பேசிட்டீங்க, இப்படி ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்குன்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். இல்லை நாங்கள் நகை வாங்கி வச்சுருந்தோம், இப்போ அந்த நகை காணோன்னு தான் நாங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கோம்னு சொல்லும்போது, பரவாயில்ல இப்போவே நான் வேறு நகை வாங்கி தரேன் அவ்வளவுதானே, மனோஜுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சமயம் முத்துவும் மீனாவும் இங்கே ரொம்ப பதட்டமாக நகையை தேடிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இது எல்லாமே என் அம்மாவோட வேலையாக தான் இருக்கும், எனக்கு தெரியும் மீனா, என் அம்மா தான் திட்டம் போட்டு இப்படி ஏதாவது பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே உன்னை கேள்வி கேட்கணும், உன்னை தலைகுனியை வைக்கணுன்றதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்கன்னு தெரியும். என் அம்மா தான் நகையை எங்கேயாவது வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா நீ தான் நகை எடுத்திருப்பேன்னு என் அம்மா யோசிக்கிறாங்க. தேவையில்லாமல் என் அம்மா வேற இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க விஜயாத்தை அந்த நகையை எங்கே வச்சாங்கன்னு உண்மையாகவே எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்காக விஜயாத்த இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. நான் எதுக்காக அந்த நகையை எடுக்கணும்? எனக்கும் இப்போ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, என்னாலையும் நல்லா சம்பாதிக்க முடியும், இந்த மாதிரி என்னாலையும் நகையெல்லாம் வாங்க முடியும். ஆனால் விஜயாத்த எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பிரச்சனைன்னு வந்தாலே மீனா தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பேச ஆரம்பிக்கும் போது, மீனா பொறுமையாரு மீனா, நான் இருக்கேன்ல, எங்கள் அம்மா மறுபடியும் இப்படிலாம் பேசட்டும், அவங்களுக்கு நானே சரியான பதில் கொடுக்குறேன், உனக்காக சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்து எல்லா இடத்துலையும் நகையை தேடி பார்க்குறாரு. அந்த சமயம் இங்கே விஜயா அவங்க பையில் அந்த நகையை வச்சிருக்கிறத முத்து கவனிக்கிறாரு. மீனா இந்த நகையானு பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க அண்ணாமலை மாமா கிட்ட இந்த நகையை தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க மீனா. அப்போ இந்த நகையை யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய பையில் எடுத்து வச்சுருக்காங்க, யாரும் இந்த உண்மையை கண்டுபிடிக்க கூடாதுன்னு மீனா தான் இந்த நகையை எடுத்திருப்பான்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு எல்லார் முன்னாடியும் முத்து ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாரு. அம்மா
என்னம்மா, மீனா தான் இந்த நகைய எடுத்திருப்பான்னு சொன்னீங்கல்ல. இப்ப பாருங்க, இந்த நகை எங்க இருந்ததுன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, என்ன? இந்த நகை எங்க இருந்தது? அப்படின்னு சொல்லும்போது, நீங்க தான் உங்க பையில எடுத்து வச்சிருக்கீங்க. உங்க அலமாரியில இந்த பை இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, இங்க வந்து அமைதியா நிக்கிறாங்க விஜயா. அங்க வந்த பொண்ணு வீட்லருந்து வந்தவங்க, "என்ன முத்து? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "நகை கிடைச்சிருச்சு. நகைய என் அம்மாவே எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா மீனா தான் நகைய எடுத்துட்டான்னு தேவையில்லாம எங்க அம்மா இவ்ளோ நேரம் தேவையில்லாம பேசிட்டு இருந்தாங்க. மீனா இந்த வீட்ல இருக்கிறது என் அம்மாவுக்கு பிடிக்கல. பொறுப்பான மருமகளா வீட்ல இருக்க எல்லா வேலையவும் பார்த்துக்கிறது என்னுடைய மனைவி மீனா தான். ஆனா, மீனா தான் இப்படி ஒரு வேலைய செஞ்சிருப்பான்னு எப்படிம்மா உங்களால சொல்ல முடிஞ்சது? உண்மை தெரியாம எப்படிம்மா நீங்க இப்படிலாம் பேசலாம்? நீங்களே இந்த நகைய எடுத்து வச்சுக்கிட்டு, மீனாவ தான் இந்த நகைய எடுத்திருக்கான்னு எல்லார் முன்னாடியும் மீனாவ தலகுனிய வைக்கணும்னு நெனச்சீங்கல்ல? அம்மா, நகைய எடுத்தது நீங்க. ஆனா மீனா தான் நகைய எடுத்துட்டான்னு எதுக்காகம்மா பொய் சொன்னீங்க? அப்படின்னு முத்து ரொம்ப கோவமா கேள்வி கேட்க, என்ன இந்த முத்து, இங்க பொண்ணு வீட்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. சம்மந்தி முன்னாடி வந்து என்கிட்ட இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கான். மீனாவுக்கு வேற சப்போர்ட் பண்றான். அப்படின்னு இங்க வந்து பதில் பேசாம நிக்கிறாங்க விஜயா. அதான் நகை கிடைச்சிருச்சுல. எதுக்கு தேவையில்லாம பேசுற? எதுக்கு பிரச்சனை செய்ற? அந்த நகைய என்கிட்ட குடு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. எதுக்கும்மா குடுக்கணும்? நீங்க முதல்ல உண்மைய சொல்லுங்க. இந்த நகைய நீங்க தானே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா. நான் தான் இந்த நகைய எடுத்தேன். போதுமா? இப்ப என்ன சொல்லணும்னு நெனைக்கிற? எனக்கு மீனா அந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கல. அதனால தான் மீனா தான் இந்த நகைய எடுத்தான்னு சொன்னா பிரச்சனை வரும். மீனாவ எப்படியாவது அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பலாம்னு நெனச்சேன். நீ வந்து இப்படி உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. போதுமா? அந்த நகைய என்கிட்ட குடு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கும்மா அந்த நகைய குடுக்கணும்? மீனா தான் இந்த நகைய எடுத்தான்னு தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சீங்கல்ல. என் மனைவி மீனாவ தலகுனிய வைக்கணும்னு நெனச்சீங்கல்ல. எல்லார் முன்னாடியும் மீனா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்புறம் இந்த நகைய குடுக்கலாமா? வேண்டாமான்னு நானே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. என்ன மீனா? முத்து இப்படி பேசுறதுக்கு காரணமே நீ தானே! இப்படி தானே நீ வந்து முத்துக்கிட்ட பேசி எல்லார் முன்னாடியும் என்னை எதிர்த்து பேசணும்னு சொல்லிக் குடுத்துருக்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்க தான் தேவையில்லாம பேசி என்ன தலகுனிய வைக்கணுன்றதுக்காக திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க. உங்க பையன் முத்துக்கிட்ட நான் இப்படி பேசவும் இல்ல, பேச சொல்லவும் இல்ல. எனக்கு வேற வேலையே இல்லையா என்ன? இந்த நகைய நான் தான் எடுத்திருப்பேன்னு எல்லார் முன்னாடியும் நீங்க பேசுனீங்கல்ல, அதுக்காக தானே என் வீட்டுக்காரர் எனக்காக கேள்வி கேட்குறாரு. என்கிட்ட நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அத்தை அப்படின்னு மீனாவும் பேசுறாங்க. என்னது? நான் வந்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமா பேசும்போது, இங்க மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது. அம்மா என்னம்மா பொண்ணு வீட்லேருந்து வந்திருக்காங்க. இங்க வந்து எனக்காக நிச்சய ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கீங்க. இப்ப நீங்களே இந்த நகையெல்லாம் வேற எடுத்து வச்சிருக்கீங்க. எதுக்கும்மா இப்படிலாம் செய்யணும்? அப்படின்னு சொல்லும்போது, எப்படியாவது மீனாவ இங்கேருந்து அனுப்பலாம்னு நெனச்சேன் மனோஜ். ஆனா முத்து இந்த உண்மைய கண்டுபிடிப்பான்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, மீனா அந்த வீட்டுக்கு வரணுன்றதுக்காக முத்து எவ்ளோ பெரிய உண்மைய கண்டுபிடிச்சான். இப்ப இந்த உண்மைய கண்டுபிடிக்காம இருப்பானா? என்னம்மா நீங்க முத்துவ பத்தி சரியா புரிஞ்சுக்காம இருக்கீங்களே! அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இப்ப என்னதான் நான் செய்யணும்? அப்படின்னு கேட்கும்போது, அங்க பொண்ணு வீட்லேருந்து வந்தவங்க எல்லாரும் விஜயாவ பத்தி புரிஞ்சுகிட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. என்ன சம்மந்தி நீங்க? இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க. நீங்களே இந்த நகைய எடுத்து வச்சிருக்கீங்க. அப்புறம் உங்க மருமக மீனா தான் இந்த நகைய எடுத்திருக்காங்கன்னு பொய் சொல்லியிருக்கீங்கன்னா, அப்ப நீங்க மீனா கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா வந்து என்ன செய்யன்னு யோசிக்கும்போது, அண்ணாமலை ரொம்ப கோவமா, பொண்ணு வீட்லேருந்து வந்தவங்க கூட மீனாவ பத்தி புரிஞ்சுகிட்டு, மீனாவுக்காக சப்போர்ட் பண்றாங்க. ஆனா, மீனா இப்ப வரைக்கும் இந்த வீட்டு மருமகளா ரொம்ப பொறுப்பா நம்ம குடும்பத்த பாத்துக்கிறா. ஆனா, மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு எதுக்கு விஜயா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, அங்க பொண்ணு வீட்லேருந்து வந்த எல்லாரும், ஆமா கண்டிப்பா நீங்க மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மீனா உங்க வீட்டு மருமக. மீனாவுக்கு இவ்ளோ பிரச்சனை செய்றீங்களே, அப்புறம் எப்படி உங்கள நம்பி என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும்னு அங்க வந்த எல்லாரும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்க, பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறாங்க விஜயா. வேற வழியே இல்ல. மீனா கிட்ட நான் தான் மன்னிப்பு கேட்கணும். நான் தான் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். அமைதியா இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. இங்க பொண்ணு வீட்லேருந்து வந்த எல்லாரும் அ என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. மீனாவுக்கு வேற சப்போர்ட் பண்றாங்க. அதனால கண்டிப்பா மனோஜோட வாழ்க்கைக்காக நான் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு வேற வழி இல்லாம மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. உடனே முத்து சொல்றாரு, அம்மா இனி தேவையில்லாம என் மனைவி மீனா கிட்ட பிரச்சனை செஞ்சீங்கன்னா நான் பொறுமையா இருக்கவே மாட்டேன். எனக்கு மீனா தாம்மா முக்கியம். ஆனா நீங்க தான் மீனாவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு விஜயா மேல ரொம்ப கோவமா இருக்காரு முத்து. இங்க முத்து உண்மைய கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, விஜயாவுக்கு சரியான பதில் குடுத்துட்டாரு அப்படின்னு, இங்க முத்துவ நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா.